தமிழ்நாட்டிலிருந்து புனித ஹஜ் பயணம் செல்லக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களினுடைய ஒரு நீண்ட நாள் கனவு அரசின் சார்பில் ஹஜ்ஜி இல்லம் அமைக்கப்பட வேண்டும் என்பது. அந்த கனவு இன்றைய தினம் மெய்ப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசை பற்றி குறிப்பிடும் போதெல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற முழக்கத்தை முன்வைப்பார். ஏதோ வார்த்தைகளுக்கானது அல்ல, செயல் வடிவம் பெறக்கூடியது என்பதை இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டிலிருந்து 5500க்கும் மேற்பட்ட புனித யாத்திரிகர்கள் மக்கா மதினா ஹஜ் யாத்திரைக்காக வேண்டி புறப்படுகிறார்கள். அவர்கள் தங்கி செல்வதற்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு இடம் இல்லாத குறை இருந்து கொண்டிருந்தது. அதனை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இன்றைக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். இது அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு ஹஜ் இல்லமாக அமையவிருக்கிறது. 39 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமையக்கூடிய இந்த கட்டிடத்தில் 400 பேர் ஒரே நேரத்தில் தங்கி அவர்கள் பயணத்தை செல்வதற்கான ஒரு வசதி இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. அதனை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த சாதனையை இன்றைக்கு நிகழ்த்தியிருக்கிறார்கள். இந்த வரலாற்று சாதனையை வரலாறு நிச்சயமாக பதிவு செய்யும். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களினுடைய ஒரு காவல் அரணாக தொடர்ந்து திகழ்கிறார். இன்றைக்கு சிறுபான்மை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தந்ததற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.